ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெயினை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை நம்ம நாவல்ட்டி சேனலில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். டிக்கெட் வந்து ஆன்லைனில் புக் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக போய் புக் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா முன்னாடியே நம்ம டிக்கெட் புக் பண்ணி கிடைக்கணும்னா லாஸ்ட் மினிட்ல நம்ம டிக்கெட் புக் பண்ணி கன்ஃபர்மேஷன் ஆகி ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ரொசீஜர் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இங்கே சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயினை ஓட்டுற லோக்கோ பைலட்டுக்கு எவ்வளோ சேலரி வாங்குறாங்க, ட்ரெயின் வந்து இப்போ ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி ரயில் பெட்டியெல்லாம் எப்படி ஈவனாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏசி கோச் கண்டினியூஸாக, அதுக்கப்புறம் ஜென்ரல் கோச், கேஃப்டீரியா, சிட்டிங்கில் போகிற கோச் எல்லாமே எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க, இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ட்ரெயினை ஓட்டுறது யார், பெரிய ட்ரெயினை ஒருத்தர் மட்டும் தனியாக ஓட்டுவாரா, இல்லை யாராவது கூட ஹெல்ப்புக்கு இருப்பாங்களா, இவ்வளோ நேரத்துக்கு ஒருத்தரே, அதாவது டிரைவர் ஒருத்தராக வந்து டிரைவ் பண்ணுவார், இல்லை ஃபுல் ரூட்டுக்குமே ஒருத்தர் மட்டும்தான் ஓட்டுவாரா, அவங்களோட சேலரி எல்லாம் எவ்வளோ இருக்கும், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற பர்சனாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை பற்றி என்னைக்காச்சும் ஒரு நாள் திங்க் பண்ணியிருக்கீங்களா? வேறு ஜாபில் இருக்கிறவங்களுக்கு சேலரி, ஒர்க் ப்ரொசீஜர் என்னென்னு நம்ம ஒரு கெஸ்ட்டில் வந்து நம்ம சொல்லிவிடுவோம். அப்படி இல்லைன்னா நிறைய பேர் கெஸ் இல்லாமல் கரெக்டாக வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும் அந்த ஜாப் ரிலேட்டடாக. பட் ட்ரெயின் ரிலேட்டடாக நிறைய ஜாப் இருக்குது. அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் இங்கே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நான் சொன்னதை விட இன்னும் அதிகமாக உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே ஒரு 80 to 90% ஆஃப் பீப்புள் வந்து ட்ரெயினில் தான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ட்ரெயினை தான் வந்து மெயினாக வந்து சூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபேமிலியோட இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரெயினில் ஒரு ஜேர்னி போகிறதுக்கு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை வந்து நமக்கு கொடுக்கும். வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ட்ரெயின் ட்ராவல் பண்ணும்போது நம்ம நிறைய வந்து லேர்ன் பண்ணலாம். நிறைய கனவோடு இந்த ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுற ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த ட்ரெயினை ஓட்டுறவர் தான், அவர் தான் லோக்கோ பைலட். இவ்வளோ நாளாக ட்ரெயினை ஓட்டுறவரை டிரைவர்னு தான் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அப்படி தான் வந்து சொல்லியும் கொடுத்துருப்பாங்க. மெட்ரோ, சதாப்தி ட்ரெயின் எல்லாமே வந்ததுக்கப்புறம் தான் அவங்கள வந்து ட்ரெயின் டிரைவர்னு சொல்லக்கூடாது, அவங்களுக்கு லோக்கோ பைலட்னு சொல்லணும் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சது இந்த விஷயமே. இந்த லோக்கோ பைலட்டை நம்பி தான் 1000க்கும் மேலே எல்லா மக்களுமே வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. லோக்கோ பைலட் கையில் தான் எல்லா பேசஞ்சரோட உயிரும் இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய ட்ரெயின் ஆக்சிடென்ட் வந்து நடந்துகிட்டே இருக்குது. ஒரு மாதத்துலேயே வந்து எக்கச்சக்கமான ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்குது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சோம், நியூஸில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. எவ்வளோ கனவோடு அவங்க வந்து எல்லாருமே ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. நினைச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃப்ளைட்டை ரன் பண்ணுறவங்க பேர் பைலட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு பைலட் வந்து ஃப்ளைட்டை ரன் பண்ணுற மாதிரி தான் ட்ரெயினில் இருக்கிற லோக்கோ பைலட்டோட ஒர்க்கும். பேசஞ்சரை வந்து டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறதுக்கு லோக்கோ பைலட் வந்து ட்ரெயினை வந்து ரன் பண்ணுறாங்க. சரக்கு ட்ரெயின்லேருந்து எல்லா ட்ரெயினுமே லோக்கோ பைலட் உதவினால் கரெக்ட் டைமுக்கு வந்து ரீச் ஆகிட்டுருக்கு. ட்ரெயினோட மூமெண்ட் வந்து எஃபெக்டிவாக வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஆள் வந்து இருப்பாங்க. அவர் வந்து இந்தியன் ரயில்வேல சீனியர் போஸ்டிங்கில் இருக்கணும். யாரையுமே வந்து டைரெக்டாக வந்து லோக்கோ பைலட்டாக அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டை தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. செப்பரேட்டாக இதுக்குன்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து இருக்குது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த ஜாபுக்காக வேண்டி. அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டாக ஜாயின் பண்ணுறவங்க லோக்கோ பைலட்டாக வந்து லேட்டராக வந்து ப்ரொமோட் ஆவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் லோக்கோ பைலட்டோட டியூட்டி என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டாக வந்து ஜாயின் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ட்ரெயினை எப்படி ஸ்மூத்தாக ரன் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க. லோக்கோ பைலட்டோட வேலை பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் இன்ஜினை வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணணும். ட்ரெயினில் ஏதாவது ரிப்பேர் இருந்தால் அது இவங்க தான் வந்து சரி பண்ணணும். சிக்னல் சேஞ்சஸ் மானிட்டர் பண்ணணும். ரயில்வே அத்தாரிட்டிஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெயினை வந்து இவங்க ரன் பண்ணணும். சுத்தமாக இவங்க இஷ்டத்துக்கு ரன் பண்ணவெல்லாம் முடியாது. லோக்கோ பைலட்டாக நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டால் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் ITI பாஸ் ஆகிருக்கணும். ஸ்பெசிஃபிக் ஃபீல்டில் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டிப்ளமோ, இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், இவங்க எல்லாருமே வந்து அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் ஆகணும். கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்லையும் பாஸ் ஆகிருக்கணும். இந்த 2 லெவல் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டா லோக்கோ பைலட் ஆகிடலாம். லோக்கோ பைலட் ஆகிட்டா அவங்களோட சேலரி எவ்வளோ இருக்குன்னு இப்போ தெரிஞ்சுக்கணும். லோக்கோ பைலட்டோட பே மேட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா லெவல் 2ல் வந்து இருக்கும். ஸ்டார்டிங் பேசிக் பே 19,900 இருக்கும். இது கூட நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், டியர்னஸ் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் எக்ஸட்ரா இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா மற்ற ஜாப் மாதிரியே தான் 8 ஹவர்ஸ் டியூட்டி தான் லோக்கோ பைலட்டுக்கும். ஒரு ஷிஃப்ட் வந்து 8 ஹவர்ஸ் இருக்கும். அவங்க ஷிஃப்ட் டைமிங் முடிய போகுதுன்னா வேறு லோக்கோ பைலட் வந்து மாறிப்பாங்க. இப்போ ட்ரெயின் லேட்டாவோ இல்லை சீக்கிரமாகவோ ஸ்டேஷன் வந்து ரீச் ஆச்சுன்னா 8 ஹவர்ஸ் டியூட்டி முடிஞ்சவங்க அந்த ஸ்டேஷன்லேருந்து வேறு லோக்கோ பைலட்டை வந்து ட்ரெயினை வந்து ரன் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லை 8 ஹவர்ஸ் டியூட்டி முடிஞ்சிடுச்சு பட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிடும் அப்படின்னா
அதே லோகோ பைலட் தான் ட்ரெயினை ரன் பண்ணி ஸ்டேஷன் கொண்டு வந்து ரீச் பண்ணுவாங்க. வேறு யாருமே அங்கே சேஞ்ச் ஆக மாட்டாங்க. லாங் ட்ரெயின் போகுது, 2-3 டேஸில் வந்து ட்ரெயின் வந்து போயிட்டுருக்குது அப்படிங்கும்போது லோகோ பைலட் அங்கே வந்து 8 ஹவர்ஸ் டியூட்டி முடிஞ்சோடனே இன்னொரு லோகோ பைலட் வந்து சேஞ்ச் ஆகிப்பாங்க. ஒரு வாரத்துக்கு வந்து இவங்க 36 மணி நேரம் வந்து லோகோ பைலட் ஒர்க் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் அதுக்கு மேலே அவங்க ஒர்க் பண்ணியிருந்தா ஓவர் டைம் அலவன்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அடிஷ்னலாக சேலரி கூட இந்த ஓவர் டைம் அமௌண்ட்டு சேர்ந்து வந்துடும். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் இங்கே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு லோகோ பைலட்டாக ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த 2 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குன்னு சொன்னாங்களே, அதுவும் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்களும் வந்து லோகோ பைலட் ஆகிடலாம். நிறைய பேருக்கு ஃப்ளைட்டில் வந்து பைலட்டாக போகணும்னு ஆசை இருந்திருக்கும். பட் சூழ்நிலையில் பைலட் ஆக முடியாமல் போயிருக்கலாம். நிறைய பேர் இருப்பீங்க. அவங்க லோகோ பைலட்டாக வந்து போகலாம். சேலரி தான் வேரியேஷனாக இருக்கும் 2 ஜாபுக்குமே. இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நாவல்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல்லுக்கு ஆல் கொடுங்க.